ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், எல்லா திறவுகோலையும் உடையவர் அவர் ஒருவர் மட்டுமே. ஆமே. இந்த பூமியில எந்த கீ வச்சாலுமே டூப்ளிகேட் கீ அடிச்சிடறாங்க. அப்படி டூப்ளிகேட் கீ அடிக்கிறவர்களுக்கு முடிஞ்சா மரணத்தின் திறவுகோல் ஒரு டூப்ளிகேட் கீ அடிக்க பார்க்கலாம். பாதாளத்தின் திறவுகோல் ஒரு டூப்ளிகேட் கீ அடிக்க பார்க்கலாம். முடியாது. அதனால நம்ம ஏதோ எதுக்கு இதை சொல்றேன்னா, பெரிய ஞானி மாதிரி மனுஷன் செய்யற காரியத்தை பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் பார்த்து என்ன செய்வார் தெரியுமா? நகைப்பார். மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டானா மேட் பை அப்படி போட்டுருவாங்க. எதுக்குன்னா வேற யாரும் அதை உரிமை கொண்டாட கூடாது அப்படின்னு. அதனாலதான் எந்த ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, அதுல இருக்கும் மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் உங்க வீடு, அப்படி இருக்கும் எல்லாருக்கும். ஆண்டவர் சூரியனை படைத்து அதுல அவர் சிக்னேச்சர் போடல. ஏன்னா முடிஞ்சா இன்னொன்னு படைச்சுக்கோ. ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷன் அதான் தன் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவனையுமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? மதிக்கவே மாட்டார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மை தாழ்த்தி நம்ம கிட்ட பழகிறதுனால அவர் சிறியவர் அல்ல. இந்த சிறியவனை அவர் நோக்கி பார்க்க அவர் தம்மை தாழ்த்துகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கோரேசை பார்த்து சொல்லுகிறார். அருமையான வசனம். 44 ஏசாயா 44 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசை குறித்து. 45:1 சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசை பார்த்து. என்னை பார்த்து கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் என்னை குறித்து ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவை கொண்டு, அதுவும் பேரை வச்சு பேரோட, இதுதான் ஆண்டவருடைய பியூட்டி. நான் ஒருத்தனை வர பண்ணுவேன் மொத்தமா முடிச்சிருக்கலாம். இல்ல, கோரேஸ் பிறப்பதற்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. யார் இதை சொன்னார் தெரியுமா? நான் நினைத்திருக்கிற படியே நடக்கும், நான் நிர்ணயித்த படியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொன்னவர். ஆமே. இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே பைபிள் படிக்கும் போதானாலும் சரி, ஒரு செய்தி கேட்கும் போதானாலும் சரி, எந்த மனநிலையில இருக்கணும்னா, எனக்கு தான் பேசிட்டு இருக்கிறார், என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். இந்த மனநிலையில கேட்கிறவங்க வசனத்தோடு ஒட்டிக்கொள்வார்கள் ஈஸியாக. ஆமே. அல்லேலூயா. ஒருத்தங்க காமனா ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம காதுல விழாது. அதே இது நம்மளை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், என்னை பத்தி தான் சொல்றாங்க, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படிதான் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி முடிச்சு கொஞ்ச நேரம் ஆகல, ஒருத்தர் போன் பண்றாரு, பாஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். என் மனைவி ஏதாவது 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணாளான். இல்ல என்ன, இல்ல ஒன்னும் இல்லை, செய்தி கேட்டேன், ஆண்டவர் பேசினாரா என் மனைவி பேசினாலும் தெரியல, அதனாலதான் ஒரு டவுட்ல உங்களுக்கு போன் பண்ணேன்.
அவர் வச்சு 15 நிமிஷம் கழிச்சு அவருடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் பிரைஸ் லார்ட், என் புருஷன் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இது என்ன பெரிய தொந்தரவா போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளை டச் பண்ற மாதிரி வரும்போது நம்ம கவனம் வந்து அதுல போகுது பாத்தீங்களா? கவனம் போயிட்டு ஆமேன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆமேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், இது ஆண்டவர் பேசினதா இல்ல அவ பேசினதா, எனக்கு இது தெரிஞ்சாகணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் உண்டாய். தேவ ஆவியால். ஆவினானே என்ன தெரியுமா? ஜீவன். அப்ப நான் இன்னைக்கு எடுத்து படிச்சா கூட இதில் உள்ள வார்த்தை என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். ஆமென். கோரேஸ் என்கிற பெர்ஷியா ராஜா பிறந்து அவன் ராஜாவாகிறதுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் பெயரோட சொல்றார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும். அப்படி என்றால் இந்த கால வேளையில ஆமே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை அழைத்தது கர்த்தரானால், உன்மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டது கர்த்தரானால், உன்னை குறித்து கர்த்தர் ஏற்கனவே 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 சொல்லி இருக்கிறார். நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் தெரியுமா? பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இஸ்மவேல் ஆகாரின் வயிற்றில் இருக்கும் போது, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்லாம் தெரியாது. அந்த பிள்ளை ஒழுங்கா பிறக்குமான்னு கூட இப்ப தெரியாது. ஏனென்றால் ஆகார் இப்பொழுது ஆபிரகாம் வீட்டில் சாராள் கொடுமையாய் நடத்தினது நிமித்தம் ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி போறா வனாந்திரத்துக்கு. அதனால அவ லைஃபுக்கு கேரண்டி கிடையாது. ஒரு பெரிய கேள்விக்குறி அவ வாழ்க்கைக்கு முன்னாக இருக்கும் போது கர்த்தர் அவள்கிட்ட சொல்றாரு, ஆதியாகமம் 16:11, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். சாராளின் கற்பம் செத்த நிலையில் இருக்கிறது. செத்த நிலையில் அதுல இனி அதை இனி ஆக்டிவேட் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றார், அவளாலே உனக்கு ஒரு குமாரன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. எலிசபெத்தும் சகரியாவும் நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள். கர்த்தருடைய கற்பனையின்படி தங்கள் வாழ்க்கை வாழும்படி குடும்பமாய் அர்ப்பணித்தவர்கள். அவங்க திருமணம் முடிந்த ஆரம்பத்தில் அநேக நாட்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு புத்திர பாக்கியம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். வயதான காலத்துல, ஆமே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் ஸ்நானன் என்று பெயரிடுவாயாக. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே. இந்த நாளிலே ஏன் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்கள் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல, கால் தடுக்கி விழுந்து இங்கு வந்தவர்கள் அல்ல. நீங்கள் தோன்றும் முன்னமே, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அழகாக வரைந்தீரே, பிறக்கும் முன்னமே. உம்மிடமும் படைத்தே
அதை காத்திட வல்லவரே. தாவீது சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் அல்லவோ கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகில் உருவாகும் முன்னமே. சங்கீதம் 139:16. அவைகள் எல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டது. எப்படி எழுதியிருப்பார்? தாவீதுன்னு பேரு போட்டு கீழே இந்த ஒவ்வொரு பார்ட்டு எந்த டேட்ல எந்த டைம்ல உருவாகும் என்று எழுதி வைத்திருப்பார். ஆமென். கோரேசை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோரேஸ் ஒரு புறஜாதியான், ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவன் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவனா இருந்தா கூட ஒருவேளை எல்லாரும் என்ன பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? இவன் தான் அவன், கோரேஸ்னு வச்சிருப்பாங்க. இல்ல, ஆண்டவர் யாருன்னு தெரியாத குடும்பத்துல பிறந்து வளரும் போது அந்த பெற்றோர் அவனுக்கு கோரேஸ்னு பேரு வைக்கிறாங்கன்னா, அவன் நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இப்படி பேரை வச்சிட்டாங்களே, என் பெற்றோர் ரட்சிக்கப்படாம இருக்கும் போது இப்படி பேர் வச்சிட்டாங்களே. பைபிள்ல சிலருக்கு பேரை கர்த்தர் மாத்துவார், எல்லாருக்கும் பேரையும் இல்ல. சிலருடைய பேதுருவ கர்த்தர் பேதுருவா தான் பாக்குறார். ஆனா வீட்டுல என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சி, அதோட நிறுத்திடக்கூடாது. மோனே, சி மோனே, இங்க பாரு, சி மோன். நமக்கு பையன் பிறந்திருக்கிறான், சி சீமோன். உடனே இது என்ன புது வியாக்கியானம் எல்லாம் வந்துடாதீங்க. சீமோன் சீமோன். ஆனா சீமோன் வரும்போதே பேதுரு அப்படின்ட்டார். நான் வாழும் வாழ்க்கையை வைத்து என்னை அழைக்கிறவர் அல்ல, அவருடைய அழைப்புல தான் என் வாழ்க்கையே இருக்கிறது. ஆமே. அவர் எப்படி அழைக்கிறாரோ அப்படிதான் மாறிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி அழைக்கிறாரோ அப்படிதான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது தாவீது சொல்றார், நம் பிரமிக்கத்தக்க. தாவீது பாருங்க, அவரு தனியா காட்டுல உட்கார்ந்து இருந்து அவரை ஆண்டவர் உருவாக்குறத நினைச்சு பிரமிச்சிட்டு இருக்கிறார். நம்ம ஏதாவது எக்ஸிபிஷனை பார்த்து பாரு, நம்ம பிரமிக்கிறதெல்லாம். தாவீது பிரமிக்கிறது, ஆண்டவரே இது உருவாறது எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் இது ரொம்ப என்ஜாய் பண்ணி என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன் அப்படிங்கிறார். ஆமே. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா, ஆண்டவர் எனக்கு புரியவே மாட்டேங்குதப்பா, எனக்கு புரியவே மாட்டேங்குது, இது எப்படி ஆண்டவரே? தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார், இவனை தள்ளி சவுலை தள்ளி நான் இன்னொருத்தனை ஏற்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இன்சிடென்ட்டை வைத்து ஒரு சகோதரன் ஒரு பாட்டே பாடி இருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா? கரங்களை தட்டி பாடுவோமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே
எலும்புகள் உருவாகல. ஆமென். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, Glory. தரிசனம் உருவாகதே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகதே. எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Glory. ஆமென். ஹalleluya. கர்த்தர் கோரேசை குறித்து சொன்னார். இப்போ கோரேசை பார்த்து சொல்றார். உங்களை குறித்து சொல்லப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை ஆவியில உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆமென். ஆண்டவர் ஏன் புறஜாதியிலிருந்து ஒருவனை எழும்பி வர பண்ணணும்? ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, இஸ்ரவேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்க முடியும். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆனால் இஸ்ரவேலின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஏசாயா 40வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால் நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசியுங்கள், நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஏசாயா 40:21 ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, அறியாமலும் உணராமலும் இருந்தார்கள். 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் அதை தான் சொல்லி வருகிறார். நீங்க அறியாம இருக்கிறீங்க, உணராம இருக்கிறீங்க, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். கர்த்தர் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஆரம்பத்திலேயே மனிதனை படைத்தது அவருக்கென்று மனிதனை உண்டாக்குகிறார், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க. 2 வாரத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தை அதிகமாய் பேசப்பட்டது. ஒரு சாட்டர்டே நைட்ல கூட தியானித்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய ட்ரீம், அவருடைய ட்ரீம். ஆனா மனிதன் பிசாசன் என்ன பண்ண தெரியுமா? பாவத்தை உள்ள விதைச்சிட்டான். இப்ப அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதாமுக்கு அடுத்த ஒரு சந்ததி பிறக்க அதில் ஆண்டவர் செப்பரேட் பண்றார். பாவம் செய்கிற காயினை விட்டு ஆபேலை செப்பரேட் பண்றார். அப்ப கேட்கலாம், ஆபேல் இந்த பூமியில நீடித்து வாழவில்லை. இந்த பூமியில நீடித்து வாழவில்லை உண்மைதான். ஆனால் ஆபேலுக்கு ஒரு மறுபக்கம் உண்டு, காயினுக்கு மறுபக்கம் கிடையாது. ஆபேலுக்கு என்ன மறுபக்கம்? அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான். பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளை அனுபவித்தார்களா என்று கேட்டால் இல்லை என்று வரலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தோல்வியில் முடியாது. அவர்கள் நித்தியத்திலே அவரோடு கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மறுபக்கம் காயினுக்கு கிடையாது. காயின் இந்த பூமியில எல்லா நன்மையும் அனுபவித்தான். ஆமென். ஆபேலும் காயினை கம்பேர் பண்ணும்போது உலக பார்வையில காயின் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் விசுவாச வீரர்கள் எழுதும் போது காயின் அவுட். அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்டை வருகிறவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இங்க கண்ணை மூடினாலும் நாங்க அங்கே அவரோடு கூட இருப்போம். வேற யாருக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்க முடியாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்ப அதுல இருந்தே பாருங்க. அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனை மனஸ்தாபப்படுத்தும் போது அதிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார். அதான் நோவா குடும்பம். நோவா குடும்பத்தை கர்த்தர் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்க, பலுகி பெருகும் போது நமக்கு தெரியும், நோவா ஒரு கட்டத்துல நல்ல திராட்சரசம் குடிச்செல்லாம் விழுந்து கிடப்பார். அதன் பிறகு மீண்டும் அடுத்த தலைமுறை மீண்டும் பாவம். இப்படி இருக்கும்போதுதான் கர்த்தர் அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் என்கிற ஒருவனை பிரித்தெடுக்கிறார். எதற்காக? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய காரியத்துக்காக. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பிரித்தெடுக்கிறார்னாலே அவன் யாருக்கு தேவை தெரியுமா? ஜீசஸ் வெளிப்பட தேவை. ஜீசஸ். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பிராமிஸ் கொடுத்துட்டார். என்ன? உன் வித்துக்கும்
ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன். அப்போ அவர் இந்த பூமியில வெளிப்பட ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததி இந்த பூமியில பிரித்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். பூமி முழுவதையும் அழிக்கவில்லை, ஒரு பரிசுத்த சந்ததி இருந்தது, நோவாவின் சந்ததி. ஆனால் பின்னாட்களிலே அங்கும் அதிலும் மாற்றம். எல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு இருந்தாங்க, மாறிட்டு இருந்தாங்க. இப்போ ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார், பிரித்து விக்கிரகத்தின் நடுவில் இருந்து பிரித்தெடுக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னாடி இஸ்மவேல், ஆண்டவர் இஸ்மவேலை செப்பரேட் பண்ண வைக்கிறார். சாராள் சொல்றாங்க இஸ்மவேலை துரத்தி விடுங்க. ஆபிரகாமுக்கு அது துக்கம் மறந்து கர்த்தர் சொன்னார், அவன் சொல்றதை செஞ்சிருன்னு, செஞ்சிரு, இது காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம். ஆபிரகாமுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ற காரியம் துக்கமா இருந்தாலும் செய்வான். இதான் குவாலிட்டி. விசுவாசினுடைய குவாலிட்டி இப்படிதான் இருக்கணும். சில காரியம் செய்யறதுக்கு மனசு இருக்காது, ஆனாலும் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு செஞ்சிடணும். ஆமே, ஹல்லேலூயா. அது அவனுக்கு துக்கமா இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் செய்யிட்டார், செஞ்சிட்டான். ஈசாக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், யாக்கோபை சாட்சி கொடுக்கிறான், என் தகப்பனுடைய பயபக்திக்குரியவர். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் ஈசாக்கு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ஈசாக்கு பிள்ளை இல்லை என்று ஈசாக்கு மறுமனையாட்டியின் இடத்தில் போகவில்லை, ஜெபித்தான் என்றுதான் பைபிள்ல இருக்கு. என்ன லைஃப்! என பலிபீடத்தில் வைக்கப்பட்டவன். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினவன், ஈசாக்கு தன்னையே பலிபீடத்தில் வைத்தவன். ஆமென். ஆராதனையில அர்ப்பணிப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பிரஷியஸ். அவன் தன்னை கர்த்தருக்கென்று வைத்தவன். அதனாலதான் குழந்தை இல்லையா? இல்ல, நான் ஜெபம் பண்ணுவேன், தந்தா வாங்குவேன், எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. அவன் போகவில்லை. அடுத்த தலைமுறை ஏசா, யாக்கோபு. ஏசா உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது யாக்கோபை செப்பரேட் பண்றார். அந்த யாக்கோபை தான் கர்த்தர் பின்னாட்களில் பிளஸ் பண்ணி இஸ்ரவேலாய் மாற்றி அந்த சந்ததி தான் பெருக பண்ணுகிறார். இப்போ இந்த கோத்திரத்துல தான் யார் வரணும்னா ஜீசஸ் வரணும். இப்படிதான் ஆண்டவர் தமக்கென்று, ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலோ எப்படிப்பட்டதாய் போய்கொண்டிருக்கிறது என்றால், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஆமீன். அது மாத்திரமல்ல, ஏசாயா 41:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கிரியை வெறுமையா இருக்கு. உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கிடையாது, தேவ ராஜ்யத்துக்கு உகந்ததா இல்லை, ஃப்ரூட்ஃபுல்லும் இல்லை, எந்த பர்பஸ்ஃபுல்லும் இல்லை. அவங்க நம்முடைய செயல் இருக்குல்ல, நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் நிறைய பேசணும்னு உண்டு, ஆனா அதை பேசுறேன், இன்னைக்குள்ள செய்தியை சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை கத்திர சித்தம் நாள் இன்னொரு நாள் பேசலாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என் செயல்ல பரலோகம் வெறுமையா பார்த்துட்டுன்னு வைங்களேன், புரியும்படி சொல்றேன். பவுல் சொல்லுவார்ல, அதாவது நாம என்னதான் செஞ்சாலும், சேரிட்டி பண்ணாலும் அல்லது அந்நிய பாஷை பேசினாலும், அன்பு இல்லை என்றால் அது ஓசையுள்ள அப்படிதான் இருக்கும். ஆமே. இப்போ ஓசையுள்ள கைத்தாளம் என்ன, ஓங்கி தட்டுனா என்ன வரும்? சவுண்ட் வரும். அந்த சவுண்டை வச்சு எதாவது பண்ண முடியுமா? முடிஞ்சு, அவ்வளவுதான். நம்முடைய கிரியை நான் இத்தனை வருஷம் நான் உழைச்சேன், இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டேன். உன் கிரியை பரலோக பார்வையில் எப்படி இருக்கிறது? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்போ என் கிரியைக்கு கர்த்தர் பலன் தரணும்னா என் கிரியையை பரலோகம் அக்செப்ட் பண்ணணும். சூப்பர். ஆமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், பக்கத்தில் இன்னொருத்தருக்கு வீடு கட்டுறாங்க, வீக்கெண்டில் சம்பளம் கொடுக்குறோம். இங்கேயும் கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, அங்கேயும் கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம யாருக்கு சம்பளம் கொடுப்போம்? நாங்கள் சம்பளமே கொடுக்க மாட்டோம், நாங்கள் வேலை வாங்கிட்டு விட்டோம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நம்ம யாருக்கு கொடுப்போம்? நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவராஜ்யத்துக்குன்னு நாம் பட்ட பிரயாசம் என்ன? நாம் என்ன செய்யறோம்? செய்ய வேண்டியவங்க செய்யாம எதையோ செய்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் வெளியே இந்த ஒருத்தனை உள்ள கொண்டு வரார்.
இப்படி ஒரு நிலை வந்துடவே கூடாது நம்ம லைஃப்ல. அதாவது நல்ல இந்த வார்த்தையை நீங்க ஏசாயா 40 வீட்டுல போய் படிங்க. ஒரு பக்கம் திட்டுறாரு, இன்னொரு பக்கம் ஆனாலும் யாக்கோவே இஸ்ரவேலே நான் அவனை சிருஷ்டித்திருக்கிறேன். இன்னொரு பக்கம் பாசத்தை காட்டுறாரு, காட்டி 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 காட்டி. ஆனாலும் அது சேரல. ஆனாலும் யாக்கோபு என்ன நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேல் என்னை குறித்து மனஞ்சலித்து போனான். ஆண்டவர் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவர் கோபத்துல ஒண்ணு இல்லாமலே ஆக்கியிருக்கலாம். ஆனா அவருடைய பாசம் இருக்குல்ல, அவர் திரும்ப திரும்ப பேசுறார். இப்போது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 40 இப்படிதான் சொல்லிட்டு வரார். 40 இப்படிதான் சொல்லிட்டு வருவார். 41 எப்படி சொல்றாரு பாருங்க. ஆமே, நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொல்றாரு. 42 எப்படி சொல்றாரு பாருங்க. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நான் நடத்துவேன், இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேங்கிறார். 43 எப்படி சொல்றாரு பாருங்க. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கிறாரு. அவன் மாற மாட்டேங்கிறான். ஆண்டவருக்கு வந்துச்சு கோபம். 43 கடைசி வாசிங்க. ஏசாயா 43 கடைசி. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். அதாவது ஆண்டவருக்கு வந்து அப்படி ஏறுது. என்ன எவ்வளவு சான்ஸ் கொடுக்கிற, எவ்வளவு தருணம் கொடுக்கிற, ஒரு உணர்வு இல்ல, கிரியை மாற்ற மாட்டேங்கிறான். ஆமென். ஏசாயா 42:20 இருக்க எடுக்க வேண்டாம். கண்டும் கவனிக்காம இருக்கிறான். நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிற ஆண்டவருக்கு. அதாவது அதனாலதான் ஆண்டவர் வந்து கோபப்படுத்துகிறவர்களா இருக்கவே கூடாது. ஒரு கட்டத்தில் ஆண்டவரை பேசுறாரு. இங்க நான் எல்லாத்தையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஏசாயா 43 கடைசியில ஆண்டவர் வந்து சொல்லிட்டு அவருக்கு இருக்க முடியல. 44:1 எப்படி சொல்றாரு பாருங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே. இதான் ஆண்டவர், இதான் ஆண்டவர். ஆமென். நீ எனக்கு பையனும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது. அப்பா என்ன மகனே கேப்பல்ல. ஆமென். சி ஆண்டவருடைய ஹார்ட்ட பாருங்க, ஹார்ட்ட பாருங்க. ஓ இவர் இப்படிப்பட்டவரா, இவர் இப்படிப்பட்டவரா, அப்ப நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன். அப்படிதான் இருந்தான் இஸ்ரவேல். ஓ இவர் இப்படிதானா, ஓ இவர் எப்படிப்பட்டவர், நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் அழுதா சால்வ் ஆயிடுவார், அப்படிப்பட்டவரா. இஸ்ரவேல் பார்த்துட்டான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் யாரு? ஆண்டவர் யார்? ஆண்டவர் யார் தெரியுமாப்பா? நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துட்டு இறங்கிடுவாரு. ஆண்டவருடைய அன்ப குறைத்து மதிப்பிடுறாயோ? ஆண்டவருடைய கிருபைய, கிரேஸ் இஸ் ஃப்ரீ பட் நாட் சீப். இதுக்கு பின்னா ஒரு பெரிய கிரயம். இஸ்ரவேல் பார்க்க இவர் இப்படிதானா? ஓகே, 20 வருஷம் நல்ல ராகல் பின்னாடி சுத்திட்டு யாபோ காட்டு கரையில வந்து உக்காந்தா சால்வ் ஆயிடுவார். மைண்ட் செட்டை மாத்திட்டான். இவர் இப்படிதானா, இப்படிதானா இருக்கும் போதுதான் கோரேசை குறித்து அப்படி பேச திருப்புறார் பாருங்க. ஜீசஸ் என்ன இதன் அர்த்தம்? கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கிறார்ல, என்னை வச்சு செய்யணும்னு நினைக்கிறார். எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். நான் பார்த்துட்டேன் அவருக்கு என்ன விட்டு ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை காட்ட ஆரம்பிக்கும் போது அப்படி பேச அப்படி திருப்புறார் பாருங்க. அப்படி இஸ்ரவேலை விட்டு முகத்தை திருப்பின போது தென்பட்ட கோரேஸ் தான். அவ்வளவுதான், முகத்தை திருப்பிட்டான முடிச்சு. அன்பு சகோதரா, இந்த வார்த்தையெல்லாம் மெடிடேட் பண்ணும் போது 40 years இஸ்ரவேலுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த 40 வருஷம் அவர்களை அரோசித்து இப்ப சொல்றார், என் இளைப்பாறுதலுக்குள்ள வரமாட்டேன் அப்படி திருப்பிட்டார். முடிஞ்சு, அதாவது அந்த சான்ஸ் அங்க முடிஞ்சிட்டு, தருணம் அங்கே முடிகிறது.
அந்த தருணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஆண்டவரே, நான் யாக்கோபு, நான் இஸ்ரவேல் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அதுக்குள்ள கோரேஸ் எழுதிட்டார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செய்தார் தெரியுமா? திரும்பி என் அப்பா கிட்ட போறேன்னு போகல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு. இதுவரை இஸ்ரவேலை நீ மட்டும்தான பிள்ளைன்னு இருந்த. நீ என்ன நினைச்சிட்ட? என்ன விட்டா எனக்கு அவருக்கு ஆளு கிடையாது, என்ன விட்டு ஆளு கிடையாது நினைச்சிட்டு இருந்த. அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் பாரு. இயேசு இந்த பூமியில வந்து எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தா. ரட்சிக்கப்பட்ட சபையே, உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. இயேசு வந்து சொல்லிட்டார், என்ன இல்லாமல் பிதாவின் இடத்துல போக முடியாதுன்றார். அப்ப இயேசு இல்லாம இஸ்ரவேலர்கள் இப்ப பிதாவேன்னு கூப்பிட்டாலும் அதை விட எஃபெக்ட் எது தெரியுமா? இங்க நான் இயேசுவின் பிள்ளையா இருந்துட்டு பிதாவேன்னு கூப்பிடுறேன் தெரியுமா? இஸ்ரவேலர் யாருங்க? ஆபிரகாமின் சந்ததிங்க இப்போ இருக்கிறாங்க. ஆனா அவங்க லைஃப்ல யார் இல்ல தெரியுமா? எனக்கு ஆபிரகாமையும் தெரியாது, எனக்கு ஆபிரகாமும் தெரியும். பைபிள் படிச்சு ஆபிரகாமுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஆமென். ஆபிரகாம் எங்களை அறியான் என்றல்லவா ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த இஸ்ரவேலர்கள் அவரை கூப்பிடுவதை விட நான் அவரை அப்பா என்று அழைக்கிறத அவர் சந்தோஷமா பார்க்கிற. ஏன்னா என் லைஃப்ல யார் இருக்கிறா தெரியுமா? இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆபிரகாம் பிதாவா இருக்கிறான், எங்களுக்கு அந்த உடன்படிக்கை இருக்கு, இந்த உடன்படிக்கை. நான் சொல்லுவேன், ஜீசஸ் வித் மீ. இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஷலமா கரபதனா டலா ஹோரலமா கரோ. ஆமென், ஆமென். இவர்கள் யோவான் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, தேவனால் பிறந்தவர்கள் நாம, தேவனால் பிறந்தவர்கள் நாம. இது 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 இரத்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, தேவனாலே. தேவனாலே பிறப்பிக்கப்பட்டதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் கோரேசை கொண்டு வரார். கோரேசை கொண்டு வரணும்னா பாபிலோன் அடிக்கணும். பாபிலோன் எப்படிப்பட்டதா இருக்கிற தெரியுமா? அது மகா பெரிய சாம்ராஜ்யம். பாபிலோனின் சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் ஆளுகிற சாம்ராஜ்யம். ஆரம்பத்தில் எகிப்து இருந்தது, எகிப்து கதை முடிஞ்சு இப்ப பாபிலோன் எழும்பி நிற்கிறது. ஆமென். இந்த பாபிலோன் எல்லாரையும் சிறைபிடித்து வச்சிருக்கிறான் நேபுகாத்நேச்சர். பாபிலோனை அடிச்சுட்டு தான் பாபிலோனை விழத்தொழணும், கோரேசை எழும்ப பண்ணணும். இப்படி அவ்வளவுதான். இனி நம்ம விட்டு ஆளு கிடையாதுன்னு இருக்கும்போது கர்த்தர் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஒரு சொப்பனம் தான், ஆள் அவுட்டு. ஆமே. அதாவது பெல்ஷாத்சார்னு அடுத்து ஒருத்தன் வந்தான், அவனுக்கு முன்னாடி சும்மா இப்படி எழுதினார், அவன் அவுட். அதாவது நான் தான் என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரே ஒரு சொப்பனத்தை கொடுத்தா கதை முடிச்சு. ஆமே, ஆமென். தானியேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அதுபோலதான் பெல்ஷாத்சார் தானியேல் 5வது அதிகாரத்துல திடீரென்று ஒரு மனுஷ கைவிரல்கள் தோண்டி ஆமென் செவுர்ல வந்து எழுதுது. அந்த எழுத்தை பார்த்ததும் 6வது வசனத்துல ஆமென் அவனுடைய முகம் வேறுபட்டது,
அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று. ஆமா, என்னதுன்னு அர்த்தம்? எங்களை தவிர வேற யாரலன்னு யார் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களை நடுங்க வைக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நேபுகாத்நேச்சார் சொல்றான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லணும். உடனே ஞானிகள் சாஸ்திரிகள்லாம் வராங்க. ராஜாவை நீங்க சொப்பனம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க அர்த்தம் சொல்லுவோம். எதுக்கு? நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவ? இல்ல, நீ உண்மையில ஞானினா நீயே சொப்பனத்தையும் சொல்லணும். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஆமே. இப்போ நான் போன வாரம் என்ன செய்தி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. இப்ப நான் இங்க வந்துட்டு இன்னைக்கு நான் என்ன செய்தி எடுக்க போறேன், என்ன பாயிண்ட் சொல்லுங்க, சொன்னாதான் உங்களுக்கு கம்யூனியன். இப்படி சொன்னா நாங்க வீட்டிலேயே குடிச்சிரோம் சொல்லிட்டு போயிருவீங்களா? இது கொஞ்சமா அது லாஜிக்கே. இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் ஆட்சி செய்தவங்க இருந்தாங்க. நான் என்ன சொப்பன பார்த்தேன் சொல்லு. ஆமே. இப்படிதான் ஒருத்தர் அவருக்கு சிஷ்யனை கூப்பிட்டார். அவன் கேட்டான், எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணும். அவர் பார்த்தாரு, இவன் இப்படி விடக்கூடாது இவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு. திடீர்னு கையில பிடிச்சு வச்சுட்டு, இது உயிரோடு இருக்குதா? செத்துட்டா சொல்லு. இவர் என்ன பிளான்னா, அவன் உயிரோடு இருக்குன்னு சொன்னா கொன்றணும், செத்துட்டுன்னு சொன்னா விட்டுறணும். இவன் பார்த்துட்டு அது உங்க கையில தான் இருக்கு. இப்படிதான் எசேக்கியேல் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையாதான். நான் என்ன சொன்னாலும் மாட்டுவேன். ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும். ஆமே குருவே, அது உங்க கையில தான் இருக்கு. ராஜா சொல்லிட்டார், எல்லாரும் அவ்வளவுதான், சொல்லலையே எல்லாரையும் கொலை செய்யணும். அப்போ தானியேல் டைம் கேட்கிறான். அண்டு சமத்துல போய் ஜெபிக்கும் போது கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். அவன் கண்டு சொப்பனம் ஒரு உயரமான சிலை. நான் அந்த சொப்பனத்தை விளக்க போகல. அப்பொழுது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த கல் அதை இல்லாமாக்கிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஆனா அந்த ஸ்தானத்தில் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தி இருக்கிறது. இதை குறித்து கலங்காது. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். நல்ல கைகளை சட்டி, நல்ல கைகளை சட்டி. ரிமாலா ஜடரபா கரபா ஷதரபா. ஓ, உனக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைப்பேன் சொன்னா திறந்து வைப்பார், திறந்து வைப்பார், திறந்து வைப்பார். நீ முன் குறிக்கப்பட்டவன் அல்லவா? நீ முன் நியமிக்கப்பட்டவன் அல்லவா? ஆமே. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமே. என்னுடைய உயர்தலங்களில், இதான் தாவீது சொல்றாரே சங்கீதம் 18, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். 35 நினைக்கிறேன். சங்கீதம் 18:35. அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி, அதுக்கு மேல இருக்கு, கால்களை மான் கால்களை போலாக்கி. 33, என் உயர்தலங்களில். கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுவோமா, எனக்கென்று தேவன் குறித்த ஸ்தானத்தில் என்னை நிறுத்துவார். எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற உயரத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். யாருக்கு அதை தடுக்க முடியாது. நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. இஸ்ரவேலருடைய இந்த துணிகரத்தினால கர்த்தர் சத்துருவை வளர விட்டார். நல்ல கவனமா கேளுங்க. சத்துரு வளர காரணம் என்ன தெரியுமா? நாம தான். அதாவது பிரச்சனைகள்ல 2 விதங்கள் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை இல்லாமலே ஆக்கிடுவார், சில பிரச்சனையை தொடர வச்சுட்டே இருப்பார். அதுவும் நான் இப்ப டச் பண்ணேன்னா செய்தி மாறிடும். அதுவும் இன்னொரு நாள் பேசலாம். அதாவது அப்படி வச்சுட்டே இருப்பார், என்ன பண்ணாலும் எடுக்கவே மாட்டார். அதுக்கு காரணம் நாம. புரியும்படி சொன்னோம்னா,
பவுல் லைஃப்ல ஒரு முள்ள தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் தாங்க ஆகும்? பவுலே தூக்கிட்டாரு. இப்படி முள்ள இப்படி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், எடுக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்பதான் பவுல் சொல்ற, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அவன் அதான காரணம் அதுக்கு. அவர் ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதெல்லாம் அப்போ அவ்வளவுதான் எடுக்கும் போதெல்லாம் அப்பதான் சொல்றார். கொரிந்தியருக்கு எழுதுறார், அப்போஸ்தலர்கள் பேர் பெறுவதற்கு நான் பாத்திரவானே அல்ல, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். சிறியவன் சொல்லும் போதே கிருபை கிடைக்குது. ஆகிலும் நான் அவங்க எல்லாரை விட நிறைய பிரயாசப்பட்டேன். குத்து நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி. அவர்கிட்ட பழகிறவங்களுக்கு இது புரியும். கொஞ்சம் எடுத்து, நான் சிறியவன், நான் தாழ்மையோட ஒரு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபை. கிருபை கொடுத்ததும் அவங்க எல்லாரை விட, அதாவது முள்ளை சில முள்ளை எடுக்க மாட்டார், உருவி அப்படியே வச்சிருப்பார். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல். ஆமே. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, போஜன பிரியனா இருந்தா கத்திய வச்சு தொண்டை வெட்டுன்னு இல்லை, நீ கத்திய வை, அவனே சாப்பிட்டு சாவான். இப்படி கத்திய வச்சா நம்ம விழுங்கும் போது என்ன ஆகும்? நமக்கு கண்ணி நாம தான் வைக்கிறோம். கத்திய தொண்டைய அறுத்து கத்தி அப்படி வச்சிரு சாடு விழும். நம்ம லைஃப் இப்படிதான். இப்படி அவரை பொறுத்த வரைக்கும், ஆமே, என்ன எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் ஆளும் போது அவர் கூட நான் இருக்கணும். இது அவர் பார்த்துட்டார். கர்த்தர் பாபிலோனை விழ வைத்து கோரேசை கொண்டு வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்லும் போது நடுக்கத்தோடு ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். நம்ம ஸ்தானத்துல கர்த்தர் இன்னொரு ஆளை பார்த்திடக்கூடாது. நரகத்தை விட வேதனை அது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க சர்ச்சில் நாம இருக்கிற இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாலே நமக்கு மூஞ்சி ஃபுங்குன்னு போகுதில்ல? போதா இல்லையா? கரெக்டா இல்லையா? நாளைக்கு ஆண்டவர் வரும்போது ஆப்போசிட் டீம்ல நாம் இருக்கிறதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமா? ஓ யூதாசே, 3 வருஷம் பயணித்து உனக்கு கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை சிலுவையில தொங்கின ஒருத்தனை கொடுத்துட்டாரே. நீ நீ யூதாசே, நீ இயேசுவோடு கூட பயணிக்கும் போது அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தான். அது தெரியுமா யூதாசே? நீ இயேசுவோடு கூட பயணிக்கும் போது அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஸ்தானத்துல ஆண்டவரே வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதிருப்பீராக, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதிரு. ஓ என்னை பாரும், என்னை பாரும், உம் முகத்தை மறைக்காதிரும். கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே, என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தி, அதையெல்லாம் வீணடித்தே இப்போ ஒன்றுமில்லாமல் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தி, அதையெல்லாம் வீணடித்தே இப்போ ஒன்றும். கைகளை உயர்த்தி என்னை பாரும், உம் முகத்தை மறைக்காதிரும். கெஞ்சுகிறேன்
கெஞ்சுகிறேன் என்னை பாரும் ஜீசஸ். ஆமென் ஆமென். ஆமோஸ் 7வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின் 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார். புல் முளைக்க தொடங்குகையில் எப்படிங்க இருக்கும்? நம்ம பிரயாசத்துக்கு பலனை பார்க்கலான் இருக்கும் போது வெட்டு கிளி வந்து அடிக்குது. உடனே ஆமோஸ் கத்துறான், ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனானே ஆண்டவரே, அவன் சின்னதாயிட்டான்பா. அவனை பத்தி நீங்க சொன்னது என்ன? சிறுகூட்டோன்னு சொன்னீங்க, பலத்த ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க, வாக்குத்தத்தம் பலத்த ஜாதி. ஆனா அவன் லைஃப்ல வெட்டுக்கிளிகள் வந்து சிரித்து போனான்னு சொல்லும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அப்படிலாம் ஆகாது, அப்படியெல்லாம் ஆகாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? The Lord repented for this. ஆண்டவர் மனம் திரும்புறாராம். இதான் யாக்கோபு உன் மேல அவர் வச்ச அன்பு. எப்ப நம்ம கடைசியில் ஆண்டவரே மனம் திரும்ப வச்சிட்டோம். ஆண்டவர் அப்படிலாம் ஆகாது. திருப்பி யாக்கோபு தப்பு பண்றான். அடுத்து அக்கினியில் அடி வாங்கணும். தீர்க்கதரிசினா அப்ப கேட்கலாம், ஆண்டவருக்கு இல்லாத பாரம் இவனுக்கு இல்ல. தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசிய பாரம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவரு தான் வாக்கு கடங்காத. நமக்கு தெரியாது, நமக்காக ஜெபிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள இருந்த ஆவியானவரும் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவும். ஆமென். நான் இந்த ரெக்கமெண்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறேன். நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன்ல தான் நிக்கிறோம். ஆண்டவரே அவன் சிரித்து போனாம்பா, அவன் சிரித்து போன. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அப்படியாவது இல்லை. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு எனக்கு காண்பித்து தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலை காண்பிக்கிறார். நீ எதை காண்கிறாய்? நான் தூக்கு நூலை காண்கிறேன் சொல்லிட்டு 8ல சொல்றார், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அதன் அர்த்தம் என்ன? அந்த டைம் முடிஞ்சு போச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காலம் தாண்டி எந்த காரியம் செயல்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. காலம் தாண்டி அழுதவன் ஏசா, நோ யூஸ். காலம் தாண்டி கர்த்தரை தேடினவன் சவுல், நோ யூஸ். காலம் தாண்டி மனஸ்தாபப்பட்டவன் யூதாஸ், நோ யூஸ். ஏசாவும் அழுதான், யாக்கோவும் அழுதான். யாக்கோபு அழ வேண்டிய காலத்தில் அழுதான், ஏசா காலம் தாண்டி அழுதான், நோ யூஸ். இன்னும் சொல்ல வேண்டுமானால் யாக்கோபை விட சத்தமிட்டு அழுதது ஏசா. ஆனா காலம் தாண்டி அழுதான், பிரயோஜனம் இல்லை. சவுலும் தப்பு பண்ணான், தாவீதும் தப்பு பண்ணார். சவுல் பண்ணதை விட தாவீது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலதான் பண்ணான்னு சொல்லலாம். ஆனா தாவீது தேட வேண்டிய இடத்துல தேடிட்டான். அப்பா என்னை தள்ளிடாதீங்க. சவுல் பாருங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில கர்த்தரை தேடுறான், தென்படல. உடனே அவன் யார்கிட்ட போறான்? ஏன் தெரியுமா? அந்த காலம் தாண்டி விட்டது. உன்னை ராஜாவா இராதபடி புறக்கணித்தார் சொல்லும் போதே சாமுவேல் வஸ்திரத்தை கிழிக்கிறதுக்கு பதில் சவுல் தன் வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்திருந்தால் அவர் மனஸ்தாபப்பட்டிருப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா? ஆனா அந்த காலத்தெல்லாம் வீணாக்கி விட்டு காலம் தாண்டி தேடலாம். பேதுரு மனஸ்தாபப்பட்ட ஒரே இரவுல 2 சீஷர்கள் தப்பு பண்றாங்க, யூதாசும் பேதுருவும். யூதாஸ் அவரை சபிக்கவில்லை, யூதாஸ் அவரை தெரியாது. யூதாஸ் அவரை தெரியும்னா, பேதுரு அவரை தெரியாதுன்னா. ஆனா அந்த இரவுல பேதுரு மனஸ்தாபப்பட்டான், யூதாஸ் ஒரு நாள் தள்ளி மனஸ்தாபப்பட்டான். காலம் தாண்டி எது செஞ்சாலுமே அவர் முகத்தை திருப்பிட்டார்னா நான் அழுதும் பிரயோஜனம். அதாவது நான் அழுறத பாக்குறதுக்கு அவர் இல்லைன்னா, இந்த பூமியில நான் அழுறத பார்க்க யார் இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு இன்னைக்கும் நான் அதாவது ஆண்டவர் சமூகத்துல நான் அழும்போது அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியும்? அவர் பார்க்கிறார், இந்த கண்ணீருக்கு பேசும். அழ பார்க்கறதுக்கு அவர் இல்லைன்னா
நான் ஆண்டவரே மனசாப்பட பார்க்க அவர் இல்லைன்னா, நான் தேட பார்க்க அவர் இல்லைன்னா, காலம் தாண்டி எதையும் செய்யாத இஸ்ரவேலரே, காலம் தாண்டி விட்டது. கர்த்தர் கோரேசை கொண்டு வருகிறார். கோரேசை கொண்டு வருகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 1:1 வாசியுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே. இப்போ ஆவியானவர் யாருக்குள்ள இருந்து ஏவரா? இங்க இருக்க வேண்டியவர் எப்படி அங்க போனார்? அங்க இருக்கிற வேண்டியவர் எப்படி இங்க வந்தா? ஆவியானவர் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தலைவர்களை எழுப்பி ஏவிட்டே இருந்த நாட்கள் போய் இப்ப அங்க இருந்து வெளியே வரார். வெளியே வந்து கோரேசுடைய ஆவியே, நல்ல கவனமா கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது கோரேஸ் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிறது. எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது கோரேஸ் செய்ய வேண்டியது. தீர்க்க தரிசனம் என்பது 2. 1, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறது. 2, நாம் செய்ய வேண்டியது. எனக்கு நான் அபிஷேகம் பெற்றது அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதற்கு நேராய் நடத்துவார். இந்த பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் வருகிறான். நேரம் போய்விட்டதுனால வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கோரேஸ் வந்து ஆவியானவர் ஏவுகிறார். அது மட்டுமல்ல, 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. கர்த்தர் சொன்னபடி செஞ்சிட்டார்ல, பாபிலோனை அடிச்சு இவன் கையில கொடுத்துட்டார்ல, பூமியின் ராஜ்யங்களை எல்லாமே கொடுத்துட்டார். எல்லாமே கொடுத்துட்டார். எதுக்கு கொடுத்தார்? எதுக்கு கொடுத்தார்? அதுதான், அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஆவியினால் ஏவப்படுகிறவன் அந்த பர்பஸை பார்க்கிறான். ஆமென். இந்த கோரேஸ் என்ன செய்தான் தெரியுமா? எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி. நான் கிங்டமுக்கு உரியவன். இந்த பூமியில கர்த்தர் எவ்வளவு உங்களை உயர்த்தி வைத்தாலும், எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும், எதற்கு கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார் என்கிற சிந்தை தேவை. இது இல்லாததுனால இஸ்ரவேலருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியை இருந்தது தெரியுமா? வெறுமையிலும் வெறுமை. தேவ ராஜ்யத்துக்கு, தேவ சபைக்கு நான் எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். இப்ப எல்லாம் எனக்கு எது கொடுத்திருக்கிறார்? ஆவியானவர் ஏவரார். தாவீது அதனாலதான் ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. சொல்ல, நீங்க போறவங்க எல்லாம் போங்க, போக முடிஞ்சவங்க எல்லாம் போங்க, உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு இந்த கோரேஸ் செய்கிற ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சார் எருசலேமை சுட்டெரித்து வரும்போது ஆலயத்திலிருந்து நிறைய ஆலயத்தின் பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு வருவான். இந்த கோரேஸ் என்ன செய்தா தெரியுமா? அதெல்லாம் எண்ணி கொடுத்தான் இருக்கும். எண்ணி கொடுத்தான். வார்த்தையின்படி செயல்படுகிறவன் ஒரு காரியத்துல உறுதியா இருப்பான். பிறனுடைய ஒன்றை அண்ட இருக்க கூடாது. இயேசு உயிர் தெழுந்து போகும்போது அவரை சுத்தி இருந்த சேலையை கூட வச்சுட்டு தான் போனார். இன்னொருத்தனுடையது கல்லறையை கூட கொடுத்துட்டு தான் போனார். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம், அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம் இன்னொருவனுடையது என்கிட்ட இருக்க கூடாது. எண்ணி பாரு, இருக்கா பாரு. ஆமே, பிறனுடைய யாதொன்றையும். ஏன்னா எனக்கு முன்னாக வாசலை திறந்தது நான் அல்ல, வேற யாரும் அல்ல, கர்த்தர். இந்த வார்த்தையை சொல்லி நான் இங்க ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறுகிற சபையே வேற யாருடைய எதுவும் உங்க கையில் இருக்கக்கூடாது. இருக்குதா கூப்பிட்டு கொடுத்துருங்க. அது நேபுகாத்நேச்சார் செஞ்சார், நாங்க என்ன பண்ணோம்? இல்ல, அது எங்க அப்பா பண்ணது. உங்க அப்பானாலும் சரி, உங்க தாத்தானாலும் சரி, உங்கள் இன்னொருடைய வஞ்சித்தோ பிறனுடைய இருக்கக்கூடாது. ஏசு அதை வச்சுதான் சாத்தான் கிளைம் பண்ணுவான். இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அவரை ஒரு துணியில சுத்தி வைக்கிறாங்க. அவர் கொடுத்திருந்த வஸ்திரத்தை எடுத்துட்டாங்க.
துணியில சிலர் பாருங்க போட்டுட்டு வந்த செருப்பு இல்லைன்னா வேற ஏதாவது செருப்பு போட்டு போவாங்க. இந்த அப்படி இருக்க கூடாது. அவரு கிடைக்கல, என்ன இந்த எனக்கு நான் போட்டிருந்தேன் என்னது, உடனே அவங்க அது எடுத்துதான் எடுத்தீங்க, நல்ல பிராண்டடா பார்த்து எடுக்க கூடாது, அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால சில கிருபை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செருப்பை இங்கேயும் முடிஞ்சா எடு பார்ப்போம். ஆண்டவர் உடுத்திருந்த வஸ்திரத்தை உருவிட்டாங்க, இப்ப அவர் வேறொரு துணியில சுத்தி வைக்கிறாங்க. நீங்க அதை பயன்படு. அவர் எழுந்து கல்லறைக்குள்ள யோவானும் பேதுரு வந்து பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டார். கல்லறைய கூட அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. இந்த கோரேஸ் எண்ணி கொடுக்கிறான், எண்ணி கொடுக்கிறான். இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனுக்கு முன்னாடி வாசல் அடைபடும் அடைபடாது. இதுல ரொம்ப தீர்மானமா இருக்கணும். அது எந்த காலத்துல யார் பண்ணது, இப்போ அதெல்லாம் நான் எப்படி இல்ல இல்ல, அவர் எல்லாத்தையும் தருவார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்க லைஃப்ல வேற யாருக்காவது இருக்கா? இல்ல, கொடுத்துருங்க. எண்ணி எண்ணி கொடுங்க, எண்ணி கொடுங்க. உங்க குடும்பம் அதுவரை காணாத ரட்சிப்பை காணும். சகையு வீட்டுல ரட்சிப்பு எப்படி வந்துச்சு தெரியுமா? அவன் சொல்ல, நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கினா நான் நாளை தனியா கொடுத்துறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல் அவன் கேட்டுக்கிடும். கண்களை மூடி. அப்பா, ஊரு பேர் தெரியாத என்ன தோண்டு முன்னமே பெயரிட்டு அழைத்திருக்கிறீர்கள். எனக்கு முன்னாக இருந்த எத்தனை தடைகள், அதையெல்லாம் தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கோரேஸ் ஆவியின் ஏவுதலினால் நடத்தப்பட்டது போல என் வாழ்க்கை இருக்கும்படி விரும்புறேன் என்கிற அர்ப்பணிப்போடு ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்து. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும், உமக்காய் பயன்படும் உங்க பார்வை என்னில் என் வாழ்க்கைதான் உங்க கரம் என்னை என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில் என் வாழ்க்கைதான் உங்க கரம் என்னை என் வாழ்க்கைதான். ஆமென். என் வாழ்க்கை. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஸ்தானத்தில் இன்னொரு ஆளை பார்த்துடாதீங்க. என்னால் அதை தாங்க முடியாது, என்னால் அதை தாங்க முடியாது. நீங்க விரும்பிடும் பாத்திரமாய் என்னை மாற்றும், என்னை வனையும். இந்த கோரேச ஏவி உமக்கு பிரியமானது எல்லாம் செய்வித்தது போல என் வாழ்க்கையிலும் அப்படியே நடப்பீராக, செய்விப்பீராக. அர்ப்பணிக்கிறோம். சபை முழுவதையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless.